குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஆர் மேக்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டூடெண்ட்ஸ் எழுதக்கூடிய ட்ரஸ்ட் எக்ஸாம் டிசம்பர் 2025 நடந்த ட்ரஸ்ட் எக்ஸாமோட ஆன்சர்ஸ், மேக்ஸ் ஆன்சர்ஸ் தான் 1லேருந்து 25 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஸ்டின் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. கொஸ்டினை பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 200/5000 என்ற விகிதமுறு எண்ணின் தசம வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 200, 500, 5000 இந்த மாதிரி வகுக்கிறப்ப நமக்கு 2 0 கட் ஆயிரும். இப்போ 2/50 கட் பண்ணோம்னா 1/25. அப்போ 1 வந்து நம்ம 25ஆல் வகுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் 0.04. ஸோ 3வது ஆன்சர். 2வது கொஸ்டின் பாருங்கள். 8 × 10⁵ இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மைனஸ்லையும் அடுக்கல் கொடுத்துருக்காங்க. இந்த எண்ணோட திட்ட வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னன்றதை பார்ப்போம். ஸோ உங்கள் கொஸ்டினில் கொடுத்தது எப்படி பார்த்தா 8 × 10⁵5ன்னு கொடுத்துருக்காங்க. 10⁵5 அப்படின்னா 5 0 அந்த நம்பருக்கு பின்னாடி நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ 8 போட்டுட்டு 5 0 நம்ம சேர்த்துறோம். அதே மாதிரி ப்ளஸ் போட்டு 6 × 10⁴ கொடுத்துருப்பாங்க. அப்போ 4 0 நம்ம பின்னாடி சேர்க்க போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு நம்பராக நம்ம எழுதுகிறப்ப இங்கே 7 × 10⁻³ கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா கீழே போட்டுக்கிறோம். மைனஸ் வந்தாலே 3 10 10⁻³ 3 0 இருக்கக்கூடிய நம்பர் 1000. அந்த 1000 நம்ம பையில் போட்டுக்கிறோம். அதே மாதிரி 9 × 10⁵5 மைனஸில் கொடுத்துருப்பாங்க. அப்போ 9/1 போட்டு 5 0 வர மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இந்த நம்பரில் நம்ம ஈஸியாக நம்ம கூட்டிடுவோம். கூட்டினா இந்த ஆன்சர் வருது. சரியா? அதே மாதிரி இந்த நம்பர் எல்லாமே எப்படி மாறப்போகுதுன்னா புள்ளி வச்ச நம்பராக மாறப்போகுது. கீழே 3 0 இருந்ததுன்னா 3 நம்பருக்கு முன்னாடி நம்ம புள்ளி வைப்போம். அப்போ ஒரு நம்பர் ஏற்கனவே இருக்குது, முன்னாடி 2 நம்பர் இல்லைன்னா நம்மளாவே 2 0 போட்டுக்கிடுவோம். 0க்கு முன்னாடி புள்ளி வச்சு எப்பயும் போல் 0 சேர்த்துக்குருவோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 5 நம்பருக்கு முன்னாடி நான் புள்ளி வைக்கணும். அப்போ என்கிட்ட ஒரு நம்பர் இருக்குது, மீதி 4 நம்பருக்கு நான் 4 0 போட்டுக்கிறணும். ஸோ இந்த 2 நம்பர் நம்ம எப்படி ஆட் பண்ணணும், எப்படி கூட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி தனியாக செஞ்சு பார்த்துக்கோங்க. புள்ளிக்கு நேராக புள்ளி வர மாதிரி தான் நம்பர்ஸ் எழுதிக்கிறணும். ஸோ 0.007 வரைக்கும் தான் நம்பர் இருந்தது. நமக்கு பின்னாடி தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்ட்ரா 0 சேர்த்துனாலும் போட்டுக்கலாம். அதாவது நேருக்கு நேராக நம்பர் தானே உங்களுக்கு கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக இந்த 0 போடுறோம். இந்த 0 போடாமே நீங்கள் அப்படியே கூட்டலாம். சரியா? அப்போ கூட்டினா இந்த ஆன்சர் வரும். ஸோ ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதுகிறப்ப ஆன்சர் வந்து இந்த ஆன்சர் வரணும். 4th ஆன்சர். 3வது கொஸ்டின் பாருங்கள். ராமானுஜன் எண் என்பதுன்னு கேட்டிருக்காங்க. புக்கில் நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின், ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். 1729. 15 ஸ்கொயருடன் எந்த எண்ணை கூட்டினால் 17 ஸ்கொயர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி தனியாக எழுதி பார்த்துக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 15 ஸ்கொயர் பண்ண போகிறோம். அதாவது 15 பெருக்கணும்னா 15/5 225. அதே மாதிரி 17 பெருக்கி பார்த்துக்கிறோம் 289. இதோட வித்தியாசம் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 2 நம்பரையும் கழிச்சா ஆன்சர் 64. 64ன்றது எந்த நம்பரோட ஸ்கொயர்னு பார்த்தோம்னா 8 ஸ்கொயர். 8 8 64 வரும் இல்லையா? ஸோ ஆன்சர் 8 ஸ்கொயர் 4. 5வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20.25 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம வர்க்கமூலம் போட்டு பார்க்கணும். ஸோ வர்க்கமூலம் வந்து இந்த மாதிரி தனியாக எழுதிருக்கணும். தலைகீழ் டானாவத்தல், நீள் வகுத்தல் முறை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம 8th படிச்சிருப்போம். 4 16 வரும், மீதி 4 புள்ளிக்கு நேரம் மேலே புள்ளி வைக்கணும். அடுத்த 2 நம்பர் நான் இறக்கிடுவேன். 4 2ஆல் பெருக்கி போட்டால் 8ன்னு வந்துடும். அடுத்து இங்கே போகிற நம்பர் தான் இங்கேயும் போடணும். அப்படி ஏதாவது நம்பர் நம்ம ட்ரையல் அண்ட் எரர் நம்மளா ஒரு நம்பரை போட்டு கண்டுபிடிக்கிறப்ப 5 போட்டோம்னா 5 வச்சு 85 பெருக்கிறப்ப 425 அதே ஆன்சர் வந்துருச்சு. ஸோ ஆன்சர் வந்து 4.5, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 6வது கொஸ்டின். 1³ + 2³ + 3 அப் டு 5³ வரை கொடுத்துருக்காங்க. எல்லாமே ப்ளஸ் பண்ணி இதன் மதிப்புக்கு சமமான இதன் மதிப்பானது டேஸுக்கு சமம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக 10th இருக்குது இந்த மாதிரி கொஸ்டின். அது 10th படிக்கிறவங்களுக்கு ஃபார்முலா வச்சு அவங்க நேரடியாக மேட்ச் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அந்த 10th போர்ஷன் தெரியாதுன்றனால நம்ம என்ன செய்யலாம், நார்மலாக கண்டுபிடிக்கலாம். அதாவது 1³ 1 3 போட்டு பெருக்கி பார்க்கணும். 2³ 2 3 போட்டு பெருக்குனா 8ன்னு வரும். 2 4 4 2 8. அதே மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியாக 3 3 போட்டு பெருக்கி எல்லாத்தையும் கூட்டினோம்னா 225 அப்படின்னு ஆன்சர் வருது. ஸோ கீழே ஆன்சர் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது ஒவ்வொன்றா நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ஆன்சர் செக் பண்ணி பார்த்தோம்னா 1 + 2 + 3 5 வரைக்கும் வந்திருக்கு. இதை கூட்டினா 15 ஸ்கொயர்னு வருது. இப்போ 15/5 225. ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் நமக்கு சமமாக வந்துருச்சு. அதனால் அடுத்தது நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள். மேட்சிங் கேட்டிருக்காங்க. பொறுத்துக. எல்லாமே ஃபார்முலா. 8th ஃபார்முலா தரவாக இருந்தோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு நம்ம தனியாக போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஆப்ஷன் எது வருதுன்னு பார்ப்போம். அதாவது ஆன்சர் இந்த மாதிரி நேராக எழுதி பார்த்துக்கிறோம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு வந்து θ/360 πr² அப்படின்னு வரணும். அரை வட்டத்தின் சுற்றளவு π + 2 × r. கால்வட்டத்தின் பரப்புனா πr²/4ன்னு சொல்லுவோம். வில்லின் நீளம் வந்து θ/360 × 2πr. ஸோ அதாவது ஏக்கு 4 வரணும், பிக்கு 3, சிக்கு 1, டிக்கு 2. ஸோ எந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 8வது கொஸ்டின்.
4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு ஸ்பின்னர் ஆனது 16 சம அளவு உள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு டேஸ் சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாகங்கள் பிரிச்சாச்சு அப்படின்னா ஒவ்வொரு பாகத்தோட பரப்பளவுக்கும் தனியாக சூத்திரம் இருக்கும். 1/n × πr². ஆன்சர் எல்லாமே பையில் இருந்ததுனால பையோட மதிப்பு நம்ம தனியாக போட வேண்டாம். இப்போ 1/, இங்கே 16 பாகமாக அவங்க பிரிக்கிறாங்க. இப்போ 1/n பதிலாக 16 போட போகிறோம். பையை அப்படி வச்சுக்க போகிறோம். 4 சென்டிமீட்டர் ஆரம் சொன்னதுனால r². அப்போ 4 2 இடம் போட்டிருக்கணும். 4 அங்கே 16 அடிச்சிடலாம். இப்போ பை மட்டும் தான் நமக்கு ஆன்சராக வரப்போகுது. ஸோ தேர்ட் ஆப்ஷன். 9வது கேள்வி. ஒரு சமபக்க முக்கோண வடிவ வயலின் பக்க அளவு 40 மீட்டர் எனில் அதன் பரப்பளவு டேஸ் சதுர மீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஃபார்முலா தெரிஞ்ச ஈஸியாக பண்ணிடலாம். சமபக்க முக்கோணத்தின் பரப்பு √3/4 a². ஏயோட மதிப்பு பக்க அளவு வந்து 40 கொடுத்ததுனால 40 × 40 நம்ம போடணும், ஸ்கொயராக இருக்கிறதுனால. 4 வச்சு கட் பண்ணால் 10, 400. 10 40 பெருக்கினா 400 √3. இப்போ 4வது ஆப்ஷன். 10வது கொஸ்டின். ஒரு திண்ம கோளத்தின் குறுக்கு வெட்டு தோற்றத்தில் பெறப்படும் இரு பரிமாண வடிவம். இது வந்து ஆன்சர் வட்டம், உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும், புக்லேயும் இருக்குது. ஒரு கோலத்தை வெட்டணும், ஒரு கொய்யாக்கா தக்காளி இது மாதிரி ஏதாவது வெட்டிட்டு நடுவில் வச்சு வெட்டினோன்னா நமக்கு வட்ட வடிவம் கிடைக்கும். அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் ஒன்றில் எது சரி? எல்லாமே அடுக்கு விதிகளை பயன்படுத்தி நமக்கு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு தனித்தனியோட போட்டு பார்த்துருவோம். மொதல் ஆன்சர் நம்ம போட்டோம்னா வகுத்தில் இருக்கிறத அடுக்கை வந்து நம்ம மைனஸில் கொண்டு போகலாம். கீழே இருக்க அடுக்கை மேலே மைனஸில் கொண்டு போனோம்னா எமின் அடுக்கு -5ன்னு வரும். அவங்க கொடுத்த ஆன்சர் தப்பாக இருக்குது. மேலே கீழே ஒரே நம்பர் வந்து அடிச்சிட்டோம்னா ஆன்சர் 1 வரும். அவங்க 0 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் தப்பு. 3வது ஆன்சர், 3வது இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 5m² கொடுத்துருக்காங்க. 5² பண்ணால் 25 வரணும், m² பண்ணால் m² வரணும். அவங்க வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் தப்பு. 4th ஆன்சர் தான் கரெக்டாக இருக்குது. 2 × m⁻0. எந்த நம்ம a⁻0 நமக்கு புக்கில் சூத்திரமே இருக்கும். a⁻0 மதிப்பு 1. எந்த நம்பருக்கும் அடுக்கு 0 வந்துச்சுன்னா ஆன்சர் 1. ஸோ 2 அப்போ ஆன்சர் 4th ஆப்ஷன். 12வது கேள்வி. இதோட காரணிகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்காங்க. நான் வந்து பொதுவாக இது எப்பவுமே ப்ளஸ் மெத்தட் போட்டு தான் அதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அந்த மெத்தடே நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் மெத்தட் எப்படி போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கிடணும். 6 7 42 மைனஸில் வரணும். எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் நான் அடுத்து எழுதுவேன், -11. ஸோ 2 நம்பரை இப்போ பெருக்கிறப்ப எனக்கு 42 வரணும். கூட்டினாலோ கழிச்சோ அது வித்தியாசம் வந்து எனக்கு -11 அப்படின்னு வந்திருக்கணும். பெருக்கிறப்ப -42. ஸோ எந்த நம்பர் வரும் அப்படின்ற நம்ம இப்போ ட்ரையல் அண்ட் எரர் நம்மளாக ஒரு போட்டு பார்க்கணும். 6 7 கூட 42 வரும். 6ஐயும் 7ஐயும் பெருக்கணும் 42 வரும். ஆனால் ரெண்டுமே கூட்டினா எனக்கு +11 தான் வரும். ரெண்டுமே எனக்கு -11 வரணும்னா ரெண்டுமே மைனஸில் போடணும். ஆனால் பெருக்கிறப்ப என்ன ஆயிரும், எனக்கு ப்ளஸில் வந்துடும். இங்கே மைனஸ் வருது இல்லையா? ஸோ 6 7 காம்பினேஷன் எனக்கு செட் ஆகலை. ஸோ ஒவ்வொரு சொல்லி பார்க்குறப்ப 3 × -14 3 × 14 கரெக்டாக வரும். 3 × 14 பெருக்கணும் 42. 14 3 கழிச்சா 11 கரெக்டாக வருது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம குறியை பார்க்குறப்ப 2 இடத்துலையுமே மைனஸ் இருக்குது. அதனால் பெரிய நம்பருக்கு நம்ம மைனஸ் போடணும். இந்த இடத்துல மைனஸ் இருந்தாலே நம்ம பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டு திரும்ப செக் பண்ணி பாருங்கள். பெருக்குனா மைனஸு, கூட்டினா -11. அடுத்து முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் வகுக்கணும். /7 நான் போட்டுக்கிறேன். இதை அடிக்க முடியாது, ஆனால் இதை அடிக்க முடியும். 7 7 14ன்னு இது அப்படியே எக்ஸோட சேர்த்து எழுதுறப்ப /7 வந்து எக்ஸுக்கு முன்னாடி வந்துடணும். அப்போ 7x + 3, இங்கே x -2 அப்படின்றது ஆன்சர். ஸோ செகண்ட் ஆப்ஷன். 13வது கொஸ்டின். p³ - q³ = p - q ⁻³ டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம 8th வந்து a³ - b³ ஃபார்முலா படிச்சிருப்போம் இல்லையா? அதே முதல்ல எழுதி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதை p⁻ மாற்றிக்கிறணும். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா எழுதி பார்த்துக்கோங்க. a - b ⁻³ + 3ab × a - bன்னு வரும். அது அப்படியே p⁻ மாற்றுறப்ப இங்கே ப்ளஸ் போட்டு இங்கே ஆன்சர் நமக்கு வந்திருக்கும். ஆனால் கொஸ்டினில் இந்த இடத்துல மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மைனஸ்னால் நம்ம எழுதக்கூடிய ஆன்சர்லேயும் மைனஸ் இருந்தால் தான் மைனஸ் × மைனஸ் ஆன்சர் நமக்கு ப்ளஸ்ஸாக வரும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட். -3pq × p - q. அடுத்து 14வது கொஸ்டின். இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். 8t⁻6 மற்றும் 2t² பெருக்கல் பலன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது இந்த மாதிரி நம்ம போடலாம். 2t⁻3 கொடுத்துருந்தாங்கன்னா 2ஐயும் 3 தடவை போட்டு பெருக்கணும். டீயோட அடுக்கு ஏற்கனவே 2 இருந்ததுனால அடுக்குகளை மட்டும் நம்ம பெருக்கி எழுதுவோம். அப்போ இங்கே நம்பரை பெருக்கிறப்ப 2 4 4 2 8 8 8 64 வந்துடும். ஏற்கனவே ஒரு t⁻6, இங்கே ஒரு t⁻6. அப்போ இது என்ன செய்வோம், அடுக்குகளை நம்ம கூட்டி எழுதணும். அப்போ 6 + 6 12ன்னு வந்துடும். இப்போ 64 t⁻12 அப்படின்றது ஆன்சர். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். x = 7 y = -7 ஆகிய கோடுகள் சந்திக்கும் புள்ளி. முதல்ல x மதிப்பு எழுதணும், அடுத்து y மதிப்பு எழுதணும். அப்போ 7, -7. அடுத்து 16வது கொஸ்டின். ஒரு எண்ணின் இரு மடங்குடன் அவ்வெண்ணின் பாதியை கூட்டினால் 110 கிடைக்கிறது எனில் அவ்வெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே தெரியாத நம்பர் நம்ம எப்படி எடுப்போம், ஏற்கனவே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம்.
ஸோ ஒரு எண்ணின் இருமடங்குன்னா அப்போ 2x வரும். ப்ளஸ் அந்த எண்ணில் பாதி, அப்போ எக்ஸை 2ஆல் வகுத்துக்கிறணும். அது ரெண்டையும் கூட்டினா 110 அவங்க சொல்லியிருக்காங்க. குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். 2 4x ப்ளஸ் x/2 = 110னா 2 இங்கே குறுக்கு பெருக்கலில் போச்சுன்னா 220 ஆயிரும். அப்போ எனக்கு எக்ஸ் மட்டும் வேணும்னா பெருக்கலஞ்சு இந்த பக்கம் வகுத்தலில் வரணும். வகுத்தோம்னா ஆன்சர் 44, 3வது ஆப்ஷன். அடுத்து 17வது கொஸ்டின். ஒரு பழ வியாபாரி ரூபாய் 385க்கு பழங்களை விற்பதன் மூலம் ரூபாய் 77 லாபமாக பெறுகிறார். அவர் பெற்ற லாப சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது நேரடியான ஒரு கொஷின் தான். லாபம் 77 ரூபா, மொத்த காசு எவ்வளோ காசுக்கு அது லாபம் 385 ரூபாய்க்கு 77 ரூபா இன்ட்டு 100க்கு எவ்வளோ அப்படின்றத பார்க்குறது தான் சதவீதம், லாப சதவீதம். இதை கட் பண்ணோம்னா ஆன்சர் 20% அப்படின்னு கிடைக்கிது. அடுத்த கொஸ்டின் இன்ட்ரெஸ்டான ஒரு கொஸ்டின். ஏ என்பவர் மட்டும் தனியே ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பார். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து அதே வேலையை 4 நாட்களில் முடிப்பார் எனில் பி என்பவர் மட்டும் தனியே அந்த வேலையை டேஸ் நாட்களில் முடிப்பார். இது வந்து நம்ம தனியாக போட்டு பார்த்துட்டு நம்ம செய்வோம். ஸோ ஏ வந்து 5 நாள் 20 நாள் அந்த வேலையை முடிக்கிறாருன்னா ஏயோட ஒரு நாள் வேலையை பார்க்கணும். ஒரு நாள் வேலை 20 பங்கில் ஒரு பங்காக அன்றைக்கி முடிச்சிருப்பார். அப்போ 1/20. அதே மாதிரி ஏ ப்ளஸ் பியோட ஒரு நாள் வேலை பார்த்தோம்னா அவங்க 4 நாளில் வேலை முடிக்கிறான்னு சொன்னதுனால 1/4ன்னு எழுதணும். அப்போ பியோட ஒரு நாள் வேலை வேணும்னா 2 பேர் சேர்ந்து செஞ்ச வேலை ஒரு நாள் வேலை மைனஸ் ஏயோட ஒரு நாள் வேலை, இந்த ரெண்டையும் நம்ம கழிக்கணும். இப்போ ரெண்டையும் கழிக்கிறப்ப மீசமாக எடுத்தால் இங்கே 20 ஆக்கணும்னா நம்ம கரெக்டாக இருக்கும். ஐநாங்க 20. அப்போ கீழே 5ஆல் பெருக்கலாம், மேலே 5ஆல் பெருக்கணும். இப்போ மேலே 5 - 1/20ன்னு வரும். 4/20 அதை சுருக்கிறோம்னா 1/5ன்னு வந்துடும். இது வந்து பியோட ஒரு நாள் வேலை. ஸோ பியோட மொத்த வேலையை வேணும்னா அது 5 நாட்கள், 4வது ஆப்ஷன். 19வது கொஸ்டின் கலப்பு மாறலேருந்து கேட்டிருக்காங்க. 48 வேலையாட்கள் நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்து 5 நாட்களில் 40 கிலோமீட்டர் சாலையை அமைக்க முடியும் எனில் 40 வேலையாட்கள் நாளொன்றுக்கு 6 மணி நேரம் வேலை செய்து 10 நாட்களில் அமைக்கக்கூடிய சாலையின் நீளம் டேஸ் கிலோமீட்டர். இது டைரக்ட் ஃபார்முலா தான். ஃபார்முலா யூஸ் பண்ணி செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக தான் கணக்கை செஞ்சிடலாம். ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. இது எத்தனை ஆட்கள், இது எத்தனை நாட்கள் வேலை செய்கிறாங்க, இது வந்து எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாங்க, இது வந்து என்ன வேலை ஒர்க்கு அவங்க சாலை அமைக்கிறத சொல்கிறாங்க, எத்தனை கிலோமீட்டர், அதுதான் நமக்கு இங்கே வேலை. அதே மாதிரி இங்கே P2 D2 ஃபஸ்ட்டு செட்டை வச்சு நம்ம இது எழுதிடுவோம். செகண்ட் அவங்க சொன்னதை வச்சு நம்ம இது எழுதுகிறப்ப நமக்கு எக்ஸ் மட்டும் தெரியாது. ரெண்டாவதாக எத்தனை கிலோமீட்டர் சாலையை அவங்களால அமைக்க முடியும்னு கேட்டிருப்பாங்க. அதுதான் நமக்கு தெரியாது. இப்போ எக்ஸு அந்த எக்ஸு மேலே வந்துடும். மற்ற நம்பர்லாம் இந்த பக்கம் வரப்போ 40 வகுத்தில் இருக்குது, அது இந்த பக்கம் பெருக்கல்ல கொண்டு வந்துடுவோம். மற்ற 3 நம்பர் 48, 8, 5 பெருக்கில் இருக்க நம்பர் எல்லாமே இந்த பக்கம் வகுத்தில் வந்திருக்கும். இது நம்ம சுருக்கியாச்சுன்னா ஆன்சர் 50ன்னு வரும். ஸோ தேர்ட் ஆப்ஷன். 20வது கொஸ்டின். ரூபாய் 10,000க்கு 9% ஆண்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரக்ட் கொஸ்டின்ஸ், டைரக்ட் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுற மாதிரியே தான் நிறைய கொஸ்டின் ஈஸியாகவே தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P × R/100 த ஹோல் ஸ்கொயர். அப்போ Pனா அசல் எழுதியாச்சு, ஆர்னா வட்டி வீதம் 9% கொடுத்துருப்பாங்க. இப்போ 9/100 ஸ்கொயராக இருக்குன்னா 2 போடுவோம். 0 கட் பண்ணியாச்சுன்னா 9/9 செகண்ட் ஆப்ஷன். பின்வரும் நூற்றில் பிதாகோரியன் 3ஆம் தொகுதி எது அப்படின்னு சொல்லி 24வது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஒரு செட் ஆஃப் நம்பர் கொடுத்துட்டு அதோட கே மடங்குகள் எல்லாமே பிதாகோரியன் 3ஆம் தொகுதின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட என்னால் பெருக்கி கொண்டு வர நம்பர். அதில் வந்து இந்த ஆன்சர் நம்ம டேரெக்டாகவே புக்கில் கொடுத்துருப்பாங்க. 20, 48, 52. இந்த கொஸ்டின் நமக்கு 9th மேக்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. முக்கோணம் LMNன் உள்வட்ட மையம் I. கோணம் IMN 25 டிகிரி, INM 35 டிகிரி எனில் MLN இந்த கோணம் எவ்வளோ வரும்னு சொல்லி மட்டும் கேட்டிருக்காங்க. நம்ம தனியாக போட்டு பார்ப்போம். ஸோ இப்போ I வந்து நமக்கு உள்வட்ட மையம் சொன்னதுனால கண்டிப்பாக அந்த முக்கோணத்தை சுற்றி நம்மளால் ஒரு வட்டம் போட முடியும். ஸோ வட்டம் போட்டுக்குவோம். வட்டம் போட்டது பிறகு இப்போ I எனக்கு கண்டுபிடிக்கணும். உள்ள ஒரு முக்கோணம் தானே வந்திருக்கு. முக்கோணத்தில் 3 கோணங்களும் கூடுதல் 180 டிகிரி நமக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த கோணம் என்ன 180லேருந்து இந்த 2 நம்பரை நம்ம கழிக்கணும். கழிச்சா வந்து 180 60 கழிச்சா 120 வந்து இந்த 2 கூட்டினா 60 கழிச்சா 120 ஐயோட மதிப்பு. 9th ஒரு தேட்டம் நம்ம படிச்சிருப்போம். கிளை தேட்டத்தில் வரும். வட்ட மையத்தில் அமையும் கோணமானது மீதி பரிதியில் ஏதேனும் ஒரு புள்ளியில் அமையும் கோணத்தை போல 2 மடங்கு அப்படின்னு இருக்கும். அதை சூத்திரமாக சொல்லணும்னா இந்த மாதிரி சுருக்கமாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். வட்ட மைய கோணம் = 2 × பரிதி கோணமாக இருக்கும். இதுதான் வட்ட மையம், இது பரிதி கோணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எனக்கு பரிதி கோணம் தான் வேணும். அப்போ பரிதி கோணம் = இந்த 2 இந்த பக்கம் வகுத்தில் வந்துடும். வட்ட மைய கோணம் வந்து I வந்து 120 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதை 2ஆல் வகுத்தா ஆன்சர் 60. ஸோ 3வது ஆப்ஷன். 23வது கொஸ்டின். முதல் 10 பகாயன்களின் வீழ்ச்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ முதல் 10 பகாயன்கள் என்னன்றதை நம்ம எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை பார்க்கலாம்.
முதல் 10 பகா எண்கள் 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29. இதோட வீச்சு வந்து பெரிய எண் மைனஸ் சிறிய எண். அப்போ 29 2 கழிச்சா ஆன்சர் 27, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 24வது கொஸ்டின். ஃபிபோனசி தொடரில் உள்ள 15வது மற்றும் 11வது உறுப்புகளுக்கு இடையில் உள்ள வித்தியாசம். இது நம்ம கொஞ்சம் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபிபோனசி நம்பர்னா என்னன்றதை முதல்ல யோசிப்போம். இதுலேயே உங்களுக்கு இருக்குது ஃபிபோனசி எண்கள். ஃபிபோனசி எண்கள்லாம் 1 1ன்னு ஆரம்பிக்கும். இந்த 2 கூட்டினா அடுத்த நம்பர், அதாவது ஒரு நம்பர் வேணும்னா அதுக்கு முன்னாடி வரக்கூடிய 2 நம்பரை கூட்டினோம்னா அதுக்கு அடுத்த நம்பர் நமக்கு கிடச்சிரும். ஸோ 1 1 கூட்டினா 2, 1 2 கூட்டினா 3, 2 3 கூட்டினா 5, 3 5 கூட்டினா 8, 5 8 கூட்டினா 13. இந்த மாதிரி வரிசை எது வரைக்கும் எழுதணும், அவங்க கேட்ட நம்பர் வரைக்கும் நம்ம எழுதியிருக்கணும். 15வது நம்பருக்கும் 11வது நம்பருக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் கேட்டிருப்பாங்க. அப்படி இப்படியே கூட்டிகிட்டே எழுதிட்டே போனோம்னா 15வது நம்பர் 610ன்னு வருது, 11வது நம்பர் 89ன்னு வருது. இது ரெண்டையும் கழிச்சோம்னா ஆன்சர் 521, 4வது ஆப்ஷன். அடுத்து 25வது கொஸ்டின், மேக்ஸ் கொஸ்டினில் கடைசி கொஸ்டின். 128 மற்றும் 288 ஆகியவற்றின் மீப்பெரு பொது காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பொது காரணி கேட்டால் நம்ம ரொம்ப ஈஸியாக டானாவத்தில் போட்டுடலாம். டானாவத்தில் பொது வாய்ப்பாடு வர வரைக்கும் நம்ம வகுத்தோம்னா 2ஆம் வாய்ப்பாட்டில் 5 தடவை போட்டோம்னா இந்த ஸ்டெப் வரைக்கும் நமக்கு வருது. 4க்கும் 9க்கும் பொது வாய்ப்பாடு கிடையாது. அப்போ இதோடு நிப்பாட்டிக்கிறோம். ஸோ இந்த சைடு வரக்கூடிய 5 2ஐயும் நம்ம பெருக்கணும்னா ஆன்சர் 32. ஸோ தேர்ட் ஆப்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸ் கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் இங்கே பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து நான் மேட் கொஸ்டின்ஸ் 76லேருந்து 100 வரைக்கும் வரக்கூடிய அந்த மனத்திறன் தேர்வுக்குரிய ஆன்சரையும் நம்ம அடுத்து போட போகிறேன். உங்களுக்கு புரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ for watching.